ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மினி vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிருத்திகைன்றதால நான் வடை பாயசம் செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். கையோட வடை மாவையும் ஊற வச்சுட்டு ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருந்தது. குக்கரில் விசில் வந்துச்சு. ரசமும் தாளித்து விட்டுட்டு ஒரு பக்கம் பருப்பெல்லாம் வெந்திருந்தது. அதை நல்லா கடைஞ்சிட்டு சாம்பாரையும் தாளிச்சிட்டேன். பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்பவே உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சமான மந்த்துன்னு சொல்லலாம். அது காலையில் எழுந்திருக்கிறது, தலை குளிக்கிறது, உடனே வந்து சாமிக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறது, அப்புறம் ஈவினிங் ஆனால் கோயிலுக்கு போகிறது, மார்னிங் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொட்டீனாக ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அதுவும் இந்த மாதத்தில் கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும். காற்றடிக்கும், நல்ல மழை பெய்யும். இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் மழை பெய்யுது. மார்னிங்லாம் வந்து ஒரு மாதிரி சில்லுன்னு அந்த கிளைமேட் வந்து ரொம்ப வார்மாக நல்லாயிருக்கு. கையோட சாம்பாரும் நான் ரெடி பண்ணிவிட்டு அதையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பொரியலாக செஞ்சு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே எனக்கு அரவுண்ட் 11:30 12 ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து கிருத்திகைன்றதால முருகப்பெருமானுக்கு வந்து விளக்கு மாவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரிசியும் ஊற வச்சுருந்தேன். சில டைம்லாம் வந்து நம்மளே நினைப்போம், இவ்வளோ வேலையா அப்படின்னு. அது என்னவோ சாமி பேரை சொன்னாலே போதும், நமக்கு அந்த வேலை நடக்கிறதே தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக எனர்ஜியாக நம்ம பண்ணிவிடுவோம். விளக்கு மாவும் நான் ரெடி பண்ணிவிட்டு அப்பளமும் வறுத்துட்டேன். கையோட பூஜை ரூம்லேயும் திலப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் உடைச்சி சாப்பாடு வச்சு படைச்சிட்டேன். இன்றைக்கி கிருத்திகை எனக்கு ரொம்பவே சிறப்பாக போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.